வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உணராக்கும் தமிழா. நம்முடைய தமிழா ஐஎஸ் அகாடமியில் அவருக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுகளுக்காக ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதுல மொத்தம் 500 கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணி பார்க்க போறோம். இன்னைக்கு பகுதி 9 201 இருந்து 225 வரைக்கும் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இது ரீசனிங் பேட்டர்ல டிஎன்பிஎஸ்ல இது வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் அனைத்தும் ரெடி பண்ணியிருக்கோம். சில கொஸ்டின் மட்டும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் உங்களுக்கு இருக்க போகுது, அவ்வளவுதான். ஓகே, வீடியோ முழுமையா பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ANGLE என்பது CPING என எழுதப்பட்டால் PLANE எவ்வாறு எழுதப்பட வேண்டும்? ஓகேங்களா, கண்டுபிடிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கான தொடர்பு நீங்க கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சாதான் இதுக்கான தொடர்பு நீங்க கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க, ANGLE. ஸோ இது என்ன இருக்கு? CPING. ஓகேங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து கம்பேர் பண்ணுங்க. A இங்க C. ஓகே, அப்ப A எவ்வளவு? 1, C எவ்வளவு? 3. அப்ப என்ன இருக்கு? எனக்கு 1ல இருந்து 2 கூட்டினா 3. அடுத்து என்னன்னா 14, P எவ்வளவு? 16. அப்ப இங்க என்ன ஆகுது? 2 கூடுது. அடுத்து ஜீனா 7, ஐனா 9. அப்ப இங்கேயும் 2 தான் கூடுது. அடுத்து L அப்படின்னா 12, என்னன்னா 14. இங்கேயும் 2 கூடுது. அடுத்து ஈனா 5, ஜீனா 7. அப்ப இங்கேயும் 2 தான் கூடுது. அப்ப கான்செப்ட்னது ஒவ்வொரு எழுத்துக்கும் 2 கூட்டினா எனக்கு இந்த சைடு உள்ள ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ அதே மாதிரிதான் PLANE. ஓகேவா. அப்ப P என்பது 16, 2 கூட்டினா 18. 18 என்பது என்னது? R. இப்ப எல்லுனா 12, 2 கூட்டினா 14. 14 என்னது? N. அடுத்து ஏனா 1, 2 கூட்டினா 3. 3னா C. அடுத்து என்னன்னா 14, 12 கூட்டினா 16. 16னா P. அடுத்து ஈனா 5, 2 கூட்டினா 7. அப்ப ஆன்சர் G. அப்ப RNCBG. ஓகேவா. இங்க இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட், RNCBG. நெக்ஸ்ட், விடுபட்ட எண்ணை காண்க. விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கலாம். எனக்கு என்ன பண்றா, இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வச்சிருக்கான். அப்ப இதோட நம்பர் தான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப இந்த 12 இந்த 33 எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் மார்க் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. சோ முதல் படம் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த முதல் படத்தை என்ன பண்றாங்க? மேல மைனஸ் பண்றாங்க. 3, 1 மைனஸ் பண்ணாலும் 2, கீழே பிளஸ் பண்ணணும். 2 நாளை கூட்டினா 6. ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் மேல மைனஸ் பண்றோம், கீழே பிளஸ் பண்றோம். இந்த 2 மதிப்பும் பெருக்கிங்கன்னா உங்களுக்கு சென்டர் நம்பர் கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா. இப்ப இதே மாதிரி மூணாவது படத்தை செக் பண்ணி பாருங்க. இப்ப மேல மைனஸ் பண்ணா 6 மைனஸ் பண்ண எவ்வளவு? 3. 7 பிளஸ் கீழே வந்து கூட்டலாம். 7 பிளஸ் எவ்வளவு? 11. இது ரெண்டையுமே பெருக்கல் வரும் 33 வருதுங்களா. அப்ப கான்செப்ட் மேல கழிக்கணும், கீழே கூட்டணும், வர மதிப்பை பெருக்குனா சென்டர் நம்பர் கிடைச்சு. ஓகேவா. அப்ப 4ல 2% எவ்வளவு? 2. 5 3 கூட்டினா 8. இங்க என்னது? பெருக்கணும். அப்ப 2 2 8 எவ்வளவு வரும்? 16. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா. மேல கழிக்கிறாங்க, கீழே கூட்டுறாங்க, வர மதிப்பை பெருக்குனா சென்டர் நம்பர் கிடைக்குது. அடுத்து மதிப்பு காண்க. ஓகேங்களா. அதாவது கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் இருந்து C யின் மதிப்பை காண்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொடுத்துருவாங்க. இப்ப இந்த சீரியஸ் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சாதான் இந்த செகண்ட் சீரியஸ் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. இதுல இந்த C என்ற இடத்துல எந்த நம்பர் வரும் கேட்கறாங்க. ஓகேங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? A கண்டுபிடிக்கணும், B கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க C கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சீரியஸ் ஃபுல்லா இருக்கா. இப்ப இதோட சீரியஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. 2, 9, 30, 105, 436, 2195. ஓகேங்களா. இப்ப இங்க இந்த சீரியஸ் கூட்டிட்டே தானே போகுது. அப்ப அடுத்தடுத்த நம்பருக்கு நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம், இல்ல பெருக்கல் பார்க்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட்ல கண்டுபிடிக்கும். ஓகேவா. இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சீக்வன்ஸ் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா பாருங்க, இப்ப 2ல இருந்து 9 அப்படிங்கிறது எப்படி போயிடுன்னு பாத்தீங்கன்னா, 2ஓட 7 கூட்டி 1 பெருக்கி இருப்பாங்க. ஓகேவா. 2ஓட 7 கூட்டினா 9, 9ஓட 1 பெருக்கினா எவ்வளவு வரும்? 9 தான் வரும். அடுத்து 9 30 எப்படி வரும் பாத்தீங்கன்னா, என்ன பண்றாங்க? 7 கூட்டினாங்களா, இங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா 6 கூட்டுவாங்க. ஓகேவா. அதாவது இந்த கூடுதல் நம்பர் வந்து குறைஞ்சிடும். 6 கூட்டுவாங்க, 2 பெருக்குவாங்க. ஓகேவா. அப்ப 9 6 கூட்டினா 15, 15 2 பெருக்கினாலும் 30. இப்ப அதே மாதிரி
ஃபர்ஸ்ட் 7 கூட்டினாங்க, அடுத்து 6 கூட்டுவாங்க, அடுத்து என்ன ஆகும் 5 கூட்டுவாங்க, அடுத்து 1 பெருக்குனாங்க, 2 பெருக்குனாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க 3 பெருக்குவாங்க. பாருங்க 30 5 கூட்ட 35, 35 3 ஆள் பெருக்குனா 105. ஓகே, இப்ப 105 இங்கிட்ட என்ன ஆகும், இப்ப 5 கூட்டாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க 4 கூட்டுவாங்க. அப்ப 4 கூட்டிட்டு எதால பெருக்குவாங்க 4ஆல பெருக்குவாங்க. ஓகேவா, அப்ப 105, இங்க ஒரு 4 கூட 109, அப்ப 109 4 பெருக்குனா 436. இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து இங்க 4 கூட்டினாங்களோ, அப்ப 5, இங்க 4 இங்க என்ன வரும் 3 கூட்டுவாங்க, 4க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க 5 பெருக்குவாங்க. ஓகேங்களா, அப்ப 436ல 3 கூட்டினா 439, அப்ப 439 5ஆல பெருக்கணும்னா 2195 வரும். ஓகேங்களா, அப்ப கான்செப்ட் என்னது, ஃபர்ஸ்ட் 7 கூட்டிட்டு 1 பெருக்கணும், அடுத்து 6 கூட்டிட்டு 2 பெருக்கணும். ஓகேவா, அதாவது இந்த கூட்ட நம்பர் வந்து குறைஞ்சிட்டே போகும், பெருக்க நம்பர் கூடிக்கிட்டே போகும், அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்ப அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எவ்வளவு இருக்கு 3 இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது 7 கூட்டிட்டு 1 பெருக்கணுமா, அப்ப 3ஓட 7 கூட்டிக்கோங்க, 1 பெருக்குங்க. ஓகேங்களா, இப்ப என்ன ஆகும் 3 7 கூட்டினா 10, 1ஆல பெருக்குனா 10 தான். அப்ப a உடைய மதிப்பு எனக்கு எவ்வளவு 10, a உடைய மதிப்பு எவ்வளவு 10. இப்ப அடுத்து என்ன பண்ணும் 7 கூட்டினா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் 6 கூட்டுவேன், எதால பெருக்கணும் 2ஆல பெருக்கணும். ஓகேவா, அப்ப 10 6 கூட்டினா 16, அது 2ஆல பெருக்கணும் 32. ஓகே, அப்ப b ஓட மதிப்பு எவ்வளவு 32. ஓகேங்களா, அப்ப c ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். இப்ப என்ன பண்ணும், இப்ப 7 அடுத்து 6 அடுத்து என்ன பண்ணும் 5 கூட்டணும், அடுத்து எதை பெருக்கணும் 1 2, அடுத்து என்ன பண்ணும் 3 பெருக்க போறோம், அவ்வளவுதான். அப்ப 32, இங்க 5 கூட்டினா 37, 37 3ஆல பெருக்குங்க, 37 3ஆல பெருக்குங்க வரும் 111. ஏன்னா 30 3 90, 7 3 21, அப்ப 111. அப்ப C ஓட நம்பர் எவ்வளவு வருது 111. எனக்கு C ஓட மதிப்பு கிடைச்சிருச்சு. அப்ப இங்கே நிப்பாட்டிக்கலாமா, ஆன்சர் எவ்வளவு, ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, இப்ப இதே क्वेश्चन E கிட்ட இருந்தா நீங்க என்ன பண்ணணும், D ஐ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் E ஐ கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட், ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் ஆகிய 3 வார்த்தைகளை சரியாக வெளிப்படுத்தும் கீழே உள்ள படம் எது. ஓகே, பாருங்க ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் மூணுமே என்னது மொழிகள் தானே. இப்ப மொழிகளுக்கு இது ஒவ்வொன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா, இப்ப லத்தீனுக்குள்ள ஆங்கிலம் வரும், அதே மாதிரி ஆங்கிலத்துக்குள்ள கிரேக்கம் இருக்குன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. மூணுமே வெவ்வேறான மொழிகள் தான், அப்ப மூன்றுமே வெவ்வேறு தனித்தனியா தான் இருக்க போகுது. அப்ப ஆன்சர் எது கரெக்ட், ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, மூன்றுமே எனக்கு என்னதான் இருக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க 2 வகுத்தல் 3, 2 வகுத்தல் 3 எவ்வளவா 89. அதாவது இங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க பாத்தீங்கன்னா 2 வகுத்தல் 3 89 எப்படி சொன்னா, இந்த 2 அடுக்கு 3. ஓகே, 2 வகுத்தல் 3 எப்படி சொல்றாங்க 2 அடுக்கு 3, அதே 3 போட்டா 3 அடுக்கு 2, 2 அடுக்கு 3 3 போட்டா 3 அடுக்கு 2. ஓகே, இப்ப 2 அடுக்கு 3 எவ்வளவு 8, 3 ஸ்கொயர் எவ்வளவு 9. சோ அதான் 89. ஓகேங்களா, அதே மாதிரி செக் பண்ணுங்க 3 வகுத்தல் 4. ஓகே, 3 வகுத்தல் என்ன பண்ணலாம் 3 அடுக்கு 4, அது 3 போட்டா 4 அடுக்கு 3. ஓகே, 3 அடுக்கு 4 எவ்வளோ 81, 4 அடுக்கு 3 எவ்வளோ 64. அப்ப 8164 வருதுங்களா. சோ அதே மாதிரி இங்கேயும் 4 வகுத்தல் 3 அப்படின்னா 4 அடுக்கு 3, 3 போட்டா 3 அடுக்கு 4, அப்ப 4 3 எவ்வளோ 64, 3 அடுக்கு 4 எவ்வளோ 81, அப்ப 6481 வருதுங்களா. அப்ப கான்செப்ட் என்னது, அங்க வகுத்தல் சொன்னா ஸ்கொயர்ல போட்டுக்கிட்டு திருப்பி போட்டுருங்க. ஓகேவா, 1 வகுத்தல் 2 அது எப்படி எழுதலாம் 1 ஸ்கொயர், அப்ப 3 போட்டோம்னா 2 அடுக்கு 1, அப்போ 1 ஸ்கொயர் எவ்வளவு 1, 2 அடுக்கு 1 எவ்வளோ 2, அப்ப ஆன்சர் வரும் 12. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து எக்ஸின் மதிப்பை காண்க. அப்ப எக்ஸோட மதிப்பு எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. அப்ப இந்த மேல உள்ள நம்பர் எப்படி வந்துருக்கு பாருங்க, மேல 324 289, இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் தானே. எதோட ஸ்கொயர் நம்பர் 324ங்கிறது 18 ஸ்கொயர், 289ங்கிறது 17 ஸ்கொயர். ஓகேவா, அப்போ 18 ஸ்கொயர் தான் 324, 17 ஸ்கொயர் 289. அப்ப கீழே நம்பர் பாருங்க 13, இங்க 5. அப்ப 13 5 கூட்டினா 18. அப்ப இங்க உள்ள மதிப்புகளை கூட்டிட்டு மேல ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க 11, இங்க ஒரு 6, 11 6 கூட்டினா 17, அப்ப 17 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரி 21 7ஐயும் கூட்டுவோம், கூட்டினாலும் வருது 28, அப்ப 28 ஸ்கொயர் பண்ணுவோம். அப்ப 28 ஸ்கொயர் பண்ணாலும் வரும் 784.
ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து கொடுக்கப்பட்ட தொடரில் அமைந்த தவறான எண்ணை காண்க. என்ன கேக்குறாங்க? தவறான எண்ணு கேக்குறாங்க. சோ சீக்வன்ஸ் எழுதிக்கோங்க. 190, 166, 145, 128, 112, 100, 91. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு குறையுது? 34. அடுத்து இங்க எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க. சாரி, 24. எவ்வளவு? 24. இங்க எவ்வளவு குறையுது பாத்தீங்கன்னா 21. அடுத்து இங்க எவ்வளவு குறையுது பாத்தீங்கன்னா எவ்வளவு குறையுது? 17. ஓகேங்களா? அடுத்து இங்க எவ்வளவு குறையுது பாத்தீங்கன்னா 16. இங்க எவ்வளவு குறையுது பாத்தீங்கன்னா 12. இங்க எவ்வளவு குறையுது பாத்தீங்கன்னா 9. ஓகே, பாருங்க. அப்ப 24, 21, 12, 9. இதெல்லாம் 3 மடங்குல வருது பாத்தீங்களா? அப்ப இங்க என்ன பார்த்தா இடையில ஏதோ ஒரு நம்பர்ல மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஏன்னா 24 அதன் 3 கழிச்சுனா 21. அப்ப இதுல திரும்ப என்ன பண்ணணும்? 3 கழிக்கணும், 4 கழிக்கணும்னு வச்சுக்கோம். அப்ப 4 கழிச்சா திரும்ப 5 கழிக்கணும். எனக்கு அந்த மாதிரி சீக்வென்ஸ் போகல. ஓகேங்களா? இப்போ நாங்க என்ன பண்றேன்? 91 ல மேல இருந்து வரும். அப்ப 91 9 கூட்டினா 100, 100ல 12 கூட்டினா 112. அப்ப ஃபர்ஸ்ட் 9 கூட்டினா அடுத்து 12 கூட்டுறா. அப்ப அடுத்து எவ்வளவு கூட்டணும்? 15 தானே கூட்டணும். ஏன்னா 9, 12, 15. ஓகேவா? ஏன்னா தவறான எண் வரும்போது நம்ம கெஸ் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? 9, 12, 15. அப்ப 15 கூட்டல் வரும். 112ஓட 15 கூட்டினா 127 வரும். 127 வரும். அப்ப 15க்கு அப்புறம் என்ன பண்ணானு? 18 கூட்டணுமா? அப்ப 127ல 18 கூட்டினா 145 வருதா? ஓகேவா? அப்ப 18க்கு அப்புறம் 21 கூட்டுவேன். 21க்கு அப்புறம் 24 கூட்டு. கரெக்ட் தானே? இப்ப பாருங்க, 9, 12, 15, 18, 21, 24. அப்ப எனக்கு சீக்வன்ஸ் கரெக்டா பொருந்துதா? அப்படி பொருந்தும் போது எனக்கு எந்த நம்பர் வரணும்? 127 வந்தாதான் எனக்கு சரி. ஆனா இங்க என்ன இருக்கு? 128 இருக்கு. அப்ப இந்த 128 என்ற எண்ணு தான் தவறான எண். ஏன்னா அந்த 127 வந்தாதான் இந்த சீரியஸ் எனக்கு கரெக்டா இருக்கும். அப்ப தவறான எண்ணுக்கு என்னது? 128. அடுத்து ஏ என்பவர் பி யின் சகோதரன். ஏ என்பவர் பி யினுடைய சகோதரன். ஏ என்பவர் பி யினுடைய சகோதரன். அடுத்து சி என்பவர் பி யின் தந்தை. பி யினுடைய தந்தை யாரு? சி. பி யினுடைய தந்தை யாரு? சி. அடுத்து டி என்பவர் சி யின் தந்தை. சி யின் தந்தை யாரு? டி. ஓகேங்களா? அப்ப இவர் ஒரு ஆண், இவரும் ஆண், இவரும் ஆண் தான். ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் கேக்குறாங்க, ஏ என்பவர் டி இன் டேஷ். அப்ப ஏ என்பவர் டிக்கு என்ன ஒரு வரும் கேட்கிறான். அப்ப டி தான் ஏவை பார்க்க போறாரு. அப்ப டி வந்து ஏவை பார்த்தாருன்னா ஏவை என்னன்னு சொல்லுவாரு? ஏன்னா டி உடைய மகன் தான் சி. ஓகேவா? இப்ப சி உடைய மகன் தான் ஏ. அப்ப மகனுடைய மகன் தானே ஏ. அப்ப என்னன்னு சொல்லுவாரு? பேரன் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், நிரந்தர லாபத்தில் பங்கானது அச்சு விலையிலிருந்து எவ்வளவு குறைந்துள்ளது? ஓகேங்களா? அப்ப எவ்வளவு குறைந்துள்ளது அப்படின்னா இங்க சதவீதத்துல இருக்கு. அப்ப சதவீதத்துல என்ன பண்ணும்? குறைந்த சதவீதம் கண்டுபிடிக்கணும். குறைந்த சதவீதம் கண்டுபிடிக்கணும். குறைந்துள்ளதுன்னு கேட்டாலும் குறைந்த சதவீதம் கண்டுபிடிக்கிறேன். அதிகரிப்பு கேட்டானா அதிகரிப்பு சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். இப்ப குறைந்த சதவீதம். அப்ப குறைந்த சதவீதம் கேட்டாங்கன்னா இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கீழே பெரிய மதிப்பு இன்ட்டு 100. ஓகேங்களா? குறைந்த சதவீதம் அப்படின்னாலே இரண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் கீழே வந்து பெரிய நம்பர் தான் போடணும் இன்ட்டு 100. இதே அதிகரிப்பு சதவீதம்னா ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் கீழே சிறிய மதிப்பு இன்ட்டு 100. ஓகேங்களா? இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப வித்தியாசம் பார்க்கலாம். நிரந்தர லாபம் எவ்வளோ? 15%. அச்சு எவ்வளோ? 20%. ஓகேவா? அப்ப 15, 20 இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5 வகுத்தல். இப்ப பெரிய மதிப்பு எது வரும்? 15, 20 பெரிய மதிப்பு 20 இன்ட்டு 100. இப்ப அடிக்கலாமா? 4 5 4 5 20. அடுத்து 1 4 25 100. அப்ப இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 25% குறைந்திருக்கு. நெக்ஸ்ட், கீழ்கண்ட எந்த எழுத்து கேள்விக்குறி உள்ள இடத்தை நிரப்பும்? ஓகேவா? இங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏ, இங்க டி, இங்க ஹச், இங்க கே, இங்க பி, இங்க கொஸ்டின் மார்க் இருக்கு, இங்க டபிள்யூ, இங்க இசட். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஏ டி. ஓகே, ஏ நினைக்கவோ 1, டி நினைக்கவோ 4. அப்ப என்ன இருக்கு?
3 கூடி இருக்கு. 1ல 3 கூட்டினா 4. ஸோ அதே மாதிரி இங்க பாக்குறோம் ஹச்னா 8, கேனா 11. அப்ப இங்க என்ன இருக்கு 8ல 3 கூட்டினா 11. ஓகேங்களா? இப்ப 3 தான் கூட்டுறேன் ஏன்னா இங்க ஏல இருந்து 3 கூட்டினாங்க. இப்ப ஹச்ல இருந்து 3 தான் கூட்டுறோம். அதே மாதிரி இங்க பாருங்க W எவ்வளோ 23, Z எவ்வளோ 26. அப்ப 23 வந்து 3 கூட்டினா 26. அப்ப கான்செப்ட் என்னது இங்க உள்ள இருந்து இங்க போகணும்னா 3 கூட்டணும். அப்ப B ல எவ்வளோ 16. அப்ப 16ல 3 கூட்டணும். கூட்டணும் 19. 19 எழுத்துனா அது எஸ். அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் விடுபட்டதை கண்டுபிடிங்க. ஓகே பாருங்க G T I R K P டேஷ் O L. ஓகேங்களா? எப்பயுமே எழுத்து சீரியஸை பொறுத்தவரை எந்த இடத்துல எழுத்துக்கள் வந்தாலும் அதுக்கான எண் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க ஜி இங்க என்ன இருக்கு ஐ, இங்க வந்து என்னது கே, இங்க என்னது ஓ. அப்ப ஜினா எவ்வளோ 7, ஐனா 9, கேனா 11, ஓனா எவ்வளோ 15. ஓகே அப்ப 7, 9, 11. அப்ப 2 கூடுதான். அப்ப 12 கூட்டினா 13. 13 என்னது எம். இப்ப செகண்ட் எழுத்து பாருங்க டீனா 20, ஆர்னா 18, பீனா 16, எல்லுனா 12. இப்ப என்ன 20 2 குறையுது, 18 2 குறையுது. அப்ப 12 குறைச்சா 14. 14 எனக்கு என்னது எண்ணு. 18 குறைச்சா 12 வருதா? அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும் எம் என். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 212 வரிசையில் விடுபட்டதை நிரப்புக. என்ன நம்பர் இருக்கு 225, 289 டேஷ் 441. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ல என்ன நம்பர் தெரிஞ்சா நீ ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இது என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா 225னா 15 ஸ்கொயர், 289னா 17 ஸ்கொயர், 441னா 21 ஸ்கொயர். அப்ப 15, 17 எவ்வளவு இருக்கு 21. அப்ப இங்க எந்த நம்பர் படம் கரெக்டாகும் இங்க 2 கூடுதா. அப்ப 12 கூட்டினா 19, 19 கூட்டினா 21. ஓகே கரெக்டா வந்துச்சு. அப்ப 19 ஸ்கொயர் வரும் 361. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதுல எனக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா படம் அனைத்துமே ஃபுல்லா இருக்கு. ஓகே ஸ்டார் மாதிரி இருக்கு. அடுத்து என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா இந்த கீழே உள்ளதை வந்து பாத்தீங்கன்னா நீக்கி இருக்காங்க. அதை கீழே வந்து நீக்கிட்டாங்க. அடுத்ததுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க மேல உள்ளதை நீக்கிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணத்தை கீழே உள்ளதை நீக்கினாங்க, இன்னொரு முக்கோணத்துல மேல உள்ளதை நீக்கிட்டாங்க. ஓகே அப்ப இங்கிருந்து இந்த படம் போகும்போது எனக்கு என்ன பாத்தீங்கன்னா இந்த இதை நீக்கிறாங்க. அப்ப இந்த முக்கோணத்துல இதை நீக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணும் அடுத்தது போகும்போது அப்ப இங்கிருந்து இங்க போகும்போது அப்ப இந்த இதை தான் நான் நீக்க முடியும். அப்ப ஆன்சர் என்ன வரும் இந்த மாதிரி கிராஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப ஆன்சர் வரும் ஆப்ஷன் சி. அப்ப ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க, அதை வச்சு ஆன்சர் பண்ண போறோம். அடுத்து வயது கணக்குகள். ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன? ஓகே இப்ப தற்போதைய மடங்கு எப்படி இருக்காங்க? இப்ப தற்போது எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா பையன் இருக்காரு, அவருடைய தங்கை இருக்காங்க. ஓகே அப்ப பையன் அவனுடைய தங்கை. ஓகே அப்ப அந்த பையனுடைய தற்போதைய வயது எப்படி இருக்குமா அவருடைய தங்கையின் வயதை போல 2 மடங்கு. அப்ப தங்கையை போல 2 மடங்கு. தங்கைக்கு 1னா இவருக்கு எவ்வளவு இருக்கும் 2. அடுத்து என்ன சொன்னாங்க 4 ஆண்டுகளுக்கு முன்பு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருக்குமா அவனது வயது அவனது தங்கையின் வயதை போல 3 மடங்கு. அவனது தங்கையின் வயதை போல 3 மடங்கு. ஓகே இதே எனக்கு விகிதம். ஓகே தற்போது 2:1, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3:1. ஓகேங்களா? இப்ப இந்த 2 விகிதம் தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது கிராஸ் மல்டிப்ளை. ஓர் 2 2, ஓர் 3 3. அடுத்து என்ன பண்ணா இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்ப 3க்கு 2க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 1. அப்ப அது 1x வச்சுக்கணும். அப்ப 1x வச்சுக்கிட்டோம். நம்ம இந்த 1xக்கான மதிப்பை கண்டுபிடிக்கணும்ல, அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா கீழே உள்ள விகிதத்துல வித்தியாசம் பாருங்க. 3க்கு 1க்கு வித்தியாசம் எவ்வளோ 2. அப்ப இந்த 2ஐயும் இந்த ஆண்டுகள் இருக்குல்ல இதையும் பெருக்குங்க. அப்ப 2 8. அப்ப 1x எவ்வளோ 8. இந்த மதிப்பை நீங்க என்ன பண்ணா மேல உள்ள விகிதத்தை தான் அப்ளை பண்ணும். அப்ப 1x எவ்வளவு வரும் 1x எவ்வளோ 8, 2x எவ்வளவு வரும் 16. அப்ப தற்போது வயசு எவ்வளோ பையனுக்கு 16, தங்கைக்கு வந்து எவ்வளோ 8. அப்ப ஆன்சர் அது 16 8. எங்க இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 16 8. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க சில தொப்பிகள் கிண்ணங்கள், சில கிண்ணங்கள் பெட்டிகள், சில பெட்டிகள் குழாய்கள்.
ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் படம் வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? தொப்பி இருக்கு, கிண்ணம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப தொப்பி வரைஞ்சிட்டோம். அப்ப சில தொப்பிகள் தான் கிண்ணம். அப்ப சில தொப்பிகள் தான் கிண்ணம். அப்ப கொஞ்சம் உள்ள போட்டு மீதி வெளியே தான் போட்டுக்கணும். சில தொப்பிகள் கிண்ணங்கள். அடுத்து என்ன சொல்லுங்க? சில கிண்ணங்கள் பெட்டிகளா? அப்ப சில கிண்ணங்கள் பெட்டிகள். அப்ப தனியா இருக்கும். அடுத்து சில பெட்டிகள் குழாய்கள். அப்ப சில பெட்டிகள் குழாய்கள். ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி படம் தான் வந்து ஓகேவா? ஏன்னா சில தொப்பிகள் கிண்ணங்கள், சில கிண்ணங்கள் பெட்டிகள், சில பெட்டிகள் குழாய்கள். ஓகேவா? சோ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் ஃபர்ஸ்ட் படம் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் கொடுத்த முடிவுகளை செக் பண்ணி பார்க்க போறோம். சில கிண்ணங்கள் தொப்பிகள் கரெக்டா? சில கிண்ணங்கள் தொப்பி தான் என்ன? சில தொப்பிகள் கிண்ணமா இருக்கும்போது சில கிண்ணம் எனக்கு என்ன இருக்கும்? தொப்பிகா இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது? சரிதான். அப்ப இந்த முடிவு என்பது கூற்றோட பொருந்தது, எனக்கு சரி. அடுத்து எந்த குழாயும் தொப்பி இல்லை. ஏன்னா இங்கதான் குழாய் இருக்கு, இங்கதான் தொப்பி இருக்கு. எந்த குழாயும் தொப்பி இல்லை, சரிதானே? ஏன்னா குழாய்க்கும் தொப்பிக்குமே சம்பந்தமே இல்லை. அப்ப எந்த குழாயும் தொப்பியா இருக்கு அவசியம் இல்லை. அப்ப என்ன அது இதுவும் எனக்கு சரிதான். அப்ப எனக்கு ஆன்சர் என்னது? போத் ரெண்டுமே எனக்கு ஒன்னு மற்றும் இரண்டுமே எனக்கு ஃபாலோ பண்ணுது, தொடருது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. கேமல் என்பது XZNVO என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது எனில் டைகர் என்பதை அதே குறியீடு முறையில் என்னவாக குறிக்க வேண்டும்? இப்போ பாருங்க, CAMEL என்ன சொல்றாங்க? XZNVO. ஓகேங்களா? அப்ப CX என்ன கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சிக்கு ஆப்போசிட் எக்ஸ், சிக்கு ஆப்போசிட் எக்ஸ், ஏக்கு ஆப்போசிட் இசட், எம்முக்கு ஆப்போசிட் என், இக்கு ஆப்போசிட் அது வி, எல்லுக்கு ஆப்போசிட் அது ஓ. ஓகேங்களா? எப்படி சார் ஆப்போசிட் சொல்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. சீனா எவ்வளோ? 3, எக்ஸ் எவ்வளோ? 24. அப்ப 24 3 கூட்டினா 27 வருதா? அப்ப கூடுதல் 27 வந்துச்சுன்னா அதுதான் ஆப்போசிட். கூடுதல் 27 வந்தா அது என்னது? ஆப்போசிட். இப்ப ஏனா 1, இசட் எவ்வளோ? 26. அப்ப ஏக்கு ஆப்போசிட் அது இசட், இசட்டுக்கு ஆப்போசிட் அது ஏ. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்படிதான் என்ன பண்றோம்? ஆப்போசிட். ஏன்னா சீனா 3, அப்ப 3ஓட எதை கூட்டினா 27 வரும்? 24. அப்ப 24 எக்ஸ். அப்ப சிக்கு ஆப்போசிட் எக்ஸ். இப்ப பாருங்க, எம்னு எவ்வளவு? 13. அப்ப 13 14 கூட்டினா தானே 27. அப்ப 14 எனக்கு என்னது? என். ஓகேங்களா? வருதுங்களா? சோ இதான் ஆப்போசிட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க ஆப்போசிட் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப டைகர். அப்ப டைகர். இப்ப ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாமா? எனக்கு டீன் எவ்வளோ? 20. அப்ப 20ஓட 7 கூட்டணும். அப்ப என்ன அது? ஜி. அடுத்து ஐனா 9. அப்ப 9ஓட 18 கூட்டணும். 18 என்னது? 6. அடுத்து ஜீனா 7. அப்ப 7ஓட என்ன பண்ணும்? 20 கூட்டணும். 20னா டி. ஈன் எவ்வளோ? 5. அப்ப 5ஓட 22 கூட்டணும். அப்ப என்னது? வி. அடுத்து ஆர்னா 18. 18 9 கூட்டினா 27. அப்ப 9 என்னது? ஐ. அப்ப ஆன்சர் அது GRTVI. ஸோ இப்படிதான் ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறோம். GRTVI எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் 0.02, 0.006, 0.0018 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன? ஓகே, நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. 2, 6, 18. அப்ப அடுத்து என்ன வரும்? என்ன ஆகுது? 2ஓட 3 பெருக்குனா 6, 6ஓட 3 பெருக்குனா 18. அப்ப 18ஓட 3 பெருக்கு எவ்வளவு வரும்? 54. ஓகே, இப்ப 54 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு, ஆப்ஷன் சி ல இருக்கு. அப்ப கண்டிப்பா செகண்ட் ஆன்சர் வராது, ஃபோர்த் ஆப்ஷன் வராது. இப்ப இந்த ஏ சி ல எது வரும் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பருக்கு அடுத்து பாயிண்ட்க்கு அப்புறம் 3 நம்பருக்கு, பாயிண்ட்க்கு அப்புறம் 4 நம்பருக்கு அடுத்து என்ன வரும்? பாயிண்ட்க்கு அப்புறம் 5 நம்பர் எனக்கு வரணும். ஓகேவா? அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க 4 நம்பர் தான் இருக்கு. அன்னைக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 5 நம்பர் இருக்கு. அப்ப எனக்கு இதுதான் சரியானது, இது வந்து தவறு. ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படின்னா ஆக்சுவலி என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பரும் 0.3ஆல பெருக்கிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு நம்பரும் 0.3ஆல பெருக்கிட்டே போகுதுன்னு அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்ல சிம்பிளா முழு நம்பரை மாத்தி இல்ல இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 2 மின் தொடர் வண்டிகள் ஒரே நேரத்தில் ஒரே ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பி செல்கின்றன. ஒன்று மேற்கு நோக்கியும் மற்றது வடக்கு நோக்கியும் பயணிக்கின்றன. முதல் வண்டியின் வேகமானது இரண்டாவது வண்டியின் வேகத்தை காட்டிலும் 5 km/மணி அதிகமாக இருக்கிறது. 1 மணி நேரம் கழிந்த பின் 2 வண்டிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் 25 கிலோமீட்டராக இருப்பின் முதல் மின் தொடர் வண்டியின் வேகம் என்னது? ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? இப்ப என்ன பண்ண போறாங்க? 2 வண்டியுமே ஒரே இடத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒரு வண்டி என்னது?
மேற்கு நோக்கி போகுது. ஒரு வண்டி என்னது மேற்கு நோக்கி போகுது, இன்னொரு வண்டி என்னது வடக்கு நோக்கி போகுது, இன்னொரு வண்டி என்னது வடக்கு நோக்கி போகுது. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அப்ப ரெண்டுமே ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு வண்டி மேற்கு நோக்கி போயிருச்சு, ஒரு வண்டி வடக்கு நோக்கி போயிருச்சு. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்றாங்க, முதல் வண்டியின் வேகமானது இரண்டாவது வண்டியின் வேகத்தை காட்டிலும் 5 கிலோமீட்டர் அதிகம். அதாவது இப்ப நான் இதை முதல் வண்டின்னு வச்சுக்கிறேன், இது இரண்டாவது வண்டின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்ப இரண்டாவது வண்டியுடைய வேகம் எக்ஸ்னா இங்க எவ்வளவு இருக்கும், எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்னு இருக்கும். இங்க எக்ஸ்னா இங்க எவ்வளவு இருக்கும், எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்னு இருக்கும். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, ஒரு மணி நேரம் கழித்த பின்னு இரண்டு வண்டிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு, 25 கிலோமீட்டர். அப்ப ஒரு மணி நேரம் கழிச்ச பின் என்ன இருக்கும், இப்ப மேற்கு நோக்கி வண்டி கொஞ்சம் தூரம் போயிருக்கும், வடக்கு நோக்கி வண்டியும் கொஞ்சம் தூரம் போயிருக்குமா. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது, 25 கிலோமீட்டர். அப்ப இதோட தொலைவு எவ்வளவு, 25 கிலோமீட்டர் சொல்றாங்க. அப்ப முதல் மின் தொடர் வண்டியின் வேகம் எவ்வளவு, சோ கண்டுபிடிக்கலாமா. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, கர்ணம் மாதிரி கிடைச்சிருக்கா. ஏன்னா இது என்னது, இந்த சாய்வான பகுதி கர்ணம்னு சொல்லும். ஓகேவா, இப்ப செங்கோண முக்கோணத்துல கர்ண மதிப்பு எவ்வளவு, 25. அப்படின்னா இந்த இரண்டு மதிப்பு எவ்வளவா இருக்கும்னு செக் பண்ணிக்கோங்க. எவ்வளவாப்பா இருக்கும், ஏன்னா இப்ப கர்ணம்ங்கிறது பாத்தீங்கன்னா 5 பங்குன்னு வச்சுக்கோங்க. கர்ணங்கிறது பாத்தீங்கன்னா 5 பங்கா இருந்துச்சுன்னா மத்த இரண்டு பக்கங்கள் 3 பங்கு 4 பங்காய் இருக்கும். ஓகேவா, அப்ப 5 பங்கு 25னா ஒரு பங்கு எவ்வளவு, 5. அப்ப 3 பங்கு எவ்வளவு வரும், 15. 4 பங்கு எவ்வளவு வரும், 20. ஓகேங்களா, அப்ப இந்த இரண்டாவது வண்டியோட வேகம் 15, முதல் வண்டியோட வேகம் எவ்வளவு, 20. கான்செப்ட் புரியுதுங்களா. இது எப்படி கண்டுபிடிச்சுன்னா, ஏன்னா பிதாகரஸ் தியரம்னாலே கான்செப்ட் என்னது, இந்த கர்ணம் 5 பங்கா இருக்கும், மற்ற இரண்டு பக்கம் பாத்தீங்கன்னா 3 பங்கு 4 பங்காக இருக்கும். அப்ப 5 பங்கு 25னா ஒரு பங்கு 5. அப்ப 3 பங்கு 15, 4 பங்கு 20. அப்ப எனக்கு இங்க 20 போடுவேன், இங்க 15 போடுவேன். அப்ப முதல் வண்டியோடைய வேகம் எனக்கு எவ்வளவு இருக்கும், 20 கிலோமீட்டர் பெர் மணின்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, வண்ணத்து பூச்சிகள் சில பறந்து சில பூக்களில் அமர்ந்தன. பார்த்து வியந்த மாணவன் கேட்டான், ஓ வண்ணத்து பூச்சிகளே, நீங்கள் மொத்தம் எத்தனை பேர். ஒரு வண்ணத்தி பூச்சி அவனுக்கு பின் வருமாறு மறைமுகமாக பதிலளித்தது, ஒவ்வொரு பூவிலும் ஒருவர் வீதம் அமர்ந்தால் எங்களில் ஒருவருக்கு பூ கிடைக்காது. ஒவ்வொரு பூவிலும் 2 பேராக அமர்ந்தால் ஒரு பூ யாரும் அமராமல் மிச்சம் இருக்கும். மாணவன் சரியா கணக்கிட்டு கண்டுபிடித்த வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கை மற்றும் பூக்கள் எண்ணிக்கை முறையை காண்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வண்ணத்து பூச்சி, அடுத்து என்னது பூக்கள், இந்த ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 4 ஆப்ஷன் எடுப்போம். இப்ப 5 வண்ணத்து பூச்சி 4 பூக்கள் வச்சுக்கோம். ஓகேவா, இப்ப 5 வண்ணத்து பூச்சி, அப்ப பூக்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றா உட்காந்து என்ன பார்க்கும், ஒரு பூ மீதம் இருக்குமா, ஒரு பூ மீதம் இருக்கும். சரி, ஒரு பூச்சி என்னது, ஒரு வண்ணத்து பூச்சிக்கு இடம் இருக்காது. ஒரு வண்ணத்து பூச்சி இடம் கரெக்ட் தானே, ஏன்னா ஒவ்வொரு பூவிலும் ஒரு வீதம் அமைந்தால் எங்களில் ஒருவருக்கு பூ கிடைக்காது. கரெக்டா, அப்ப 5 வண்ணத்து பூச்சி 4 பூக்கள் உட்காரும்போது என்ன ஆகும், ஒவ்வொன்னா உட்காந்துச்சுன்னா ஒரு வண்ணத்து பூச்சி இடம் இருக்காது. ஓகே கரெக்ட். இப்ப செகண்ட் சைடு என்ன சொன்னாங்க, 2 பேராக அமர்ந்தால் ஒரு பூ மீதம் இருக்குன்னு சொன்னாங்களா. அப்ப இங்க 5 வண்ணத்து பூச்சி 2 உட்கார வைப்போம். அப்ப என்ன ஆகும், அப்ப 2 பூக்கள்ல 4 வண்ணத்து பூச்சி உட்கார்ந்துடும். அப்ப மீதி என்னது, 2 பூக்கள்ல ஒரு பூவுல பாத்தீங்கன்னா ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கும், மீதி அதுல ஒரு இடம் இருக்கும், இதுல ஒரு பூ மீதம் இருக்கும். அதாவது 1.5 பூ மீதம் இருக்கும், 1.5 பூ மீதம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, எனக்கு ஒரு பூ தான் மீதம் இருக்கணும், இங்க என்ன இருக்கு 1.5 பூ மீதம் இருக்கு. அப்ப எனக்கு என்னது வராது. ஓகேங்களா, அதே மாதிரி 7 6 எடுத்தீங்கன்னா, இப்ப 7 வண்ணத்து பூச்சி 6 பூக்கள்னா ஒவ்வொன்றும் உட்கார்ந்துச்சுன்னா ஒரு பூ என்னது, ஒரு பூச்சிக்கு இடம் இருக்காது, ஒரு வண்ணத்து பூச்சிக்கு இடம் இருக்காது. அதே மாதிரி 2 உட்கார்ந்துச்சு அப்படின்னா, 2 உட்கார்ந்துச்சுன்னா எனக்கு 2.5 பூக்கள் மீதம் இருக்கும். 2 பூக்கள் மீதம் இருக்கும். ஓகே, இதே மாதிரி 3 நாள் கம்பல்சரி வராது, ஏன்னா வண்ணத்து பூச்சி தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, இப்ப 4 3 கட்ட வரும் பாருங்க. இப்ப 4 வண்ணத்து பூச்சி 3 பூக்களா, அப்ப 4 வண்ணத்து பூச்சி ஒவ்வொரு பூவிலையும் ஒவ்வொன்னா உட்கார்ந்துச்சுன்னா ஒரு வண்ணத்து பூச்சிக்கு இடம் இருக்காது. கரெக்டா, ஏன்னா 4ல 3 உட்கார்ந்துடும், ஒரு வண்ணத்து பூச்சி இடம் வராது. அதே மாதிரி இப்ப 2 உட்காந்துச்சுன்னா அப்ப 2 பூக்குள்ளேயே 4 வண்ணத்து பூச்சி உட்காந்துரும். அப்ப ஒரே ஒரு பூ தான் மீதம் இருக்கும். ஓகேங்களா, அப்ப ஒரு பூ தான் மீதம் இருக்கு. எது ஆன்சர் வரும், அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா, ஒவ்வொன்னாக உட்கார்ந்தால் ஒரு பூ
ஒரு வண்ணத்து பூச்சிக்கு இடம் இருக்காது. 2 2 உட்கார்ந்தா ஒரு பூ மீதம் இருக்கும். இது எனக்கு எது சரியா பொறுத்தது? ஆப்ஷன் லாஸ்ட் 4,3. 4 வண்ணத்து பூச்சி 3 பூ. இதுதான் எனக்கு ஆன்சர் சரியானது. அடுத்து அடுத்து என்ன வரும்? பாருங்க 12 பிளஸ் 3 23 ஸ்டார் 6 34 பிளஸ் 7 45 ஸ்டார் 20. அப்ப அடுத்து என்ன வரும்? இப்ப முதல் நம்பர் மட்டும் பாருங்க 12 23 34 45 என்ன பாக்குது? 12ல 11 கூட்டுறாங்க, 23ல 11 கூட்டுறாங்க, 34ல 11 கூட்டுறாங்க. அப்ப 45ல 11 கூட்டினா 56. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் ஸ்டார் பிளஸ் ஸ்டார். அடுத்து என்ன வரும்? பிளஸ். அடுத்து எனக்கு என்ன வரும்? இங்க பிளஸ் என்ன பண்ணா 1 2 கூட்டினா 3. அடுத்து இங்க பெருக்கலாம். அப்ப 2 3 6 2 3 பெருக்கினா வரும் 6. அடுத்து இங்க பிளஸ் 3 4 கூட்டினா 7. அடுத்து இங்க பெருக்கலாம். அப்ப 4 5 பெருக்கினா 20. அப்ப இங்க பிளஸ் தானே இருக்கு. அப்ப 5 6 கூட்டினா வரும் 11. அப்ப ஆன்சர் ஆகுது 56 பிளஸ் 11. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. பிளஸ் என்பது பெருக்கல், மைனஸ் என்பது கூட்டல், பெருக்கல் என்பது வகுத்தல், வகுத்தல் என்பது மைனஸ் எனில் இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஓகே பாருங்க 6 மைனஸ் என்பது என்னது? மைனஸ் என்பது என்னது? பிளஸ். 9 பிளஸ் என்பது என்னது? பெருக்கல். 8 பெருக்கல் என்பது என்னது? பெருக்கல் என்பது என்னது? வகுத்தல். 3 வகுத்தல் என்பது என்னது? மைனஸ் 20. ஓகேங்களா? இப்ப இதை வகுக்க முடியுமா? 8 வகுத்தல் 3 வகுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? இதை இப்படி மாத்தி எழுதுங்க. எப்படி 6 பிளஸ் 9 பெருக்கல் இந்த 8 வகுத்தல் 3 எப்படி எழுதலாம்? 8/3 எழுதிக்கலாமா? மைனஸ் 20. இப்ப எனக்கு ஈஸியா அடிக்க முடியும். ஏன்னா 1 3 3 3 9 3 24 முன்னாடி ஒரு 6 பிளஸ் முன்னாடி மைனஸ் 20. இப்ப பிளஸ் நம்பர் கூட்டினா 30 மைனஸ் 20. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 10. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. பி இன் ஒவ்வொரு 3 துப்பாக்கி சுடுதலுக்கும் ஏ 5 தடவை சுடுகிறார். ஓகேவா? அதாவது இப்ப பி இருக்காரு, ஏ இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பி வந்து 3 முறை சுடுறாங்கன்னா ஏ வந்து 5 முறை சுடுவாராம். இவர் 3 முறை சுடுறாரு, இவர் என்ன பண்ண 5 முறை சுடுவாரு. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? ஏ வந்து ஒவ்வொரு 3 தடவைக்கும் ஒரு தடவை மட்டுமே பறவையை கொள்கிறார். அதாவது மொத்தம் 3 முறை ட்ரை பண்ணாருன்னா ஒரு முறை என்ன பண்ணிடுவாரு? அந்த பறவையை கொல்லுவாரு. 3 முறை சுட்டார்னா ஒரு முறை என்ன பண்ணுவாரு? அந்த பறவையை கொன்றுவார். அதே மாதிரி பி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 2 சுடுதலுக்கு ஒரு தடவை மட்டுமே பறவை கொள்ளும். அதாவது 2 முறை சுட்டாருன்னா அதுல ஒரு முறையே பறவை சுட்டுவாராம். 2 முறை சுடுறதுல ஒண்ணு பறவை கொள்ளுவாரு, ஒண்ணு வந்து மிஸ் ஆயிரும். அதான் கான்செப்ட். ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா 3 முறை சுடும்போது ஒரு முறை சக்சஸ் ஆயிரும், 2 முறை ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா? இப்ப கொஸ்டின் என்ன சொல்றாங்க? பி வந்து 27 தடவை தவறி இருக்கும் பட்சத்தில் ஏ எத்தனை பறவைகளை சுட்டியிருப்பார்? கண்டுபிடிக்கலாமா? இப்ப என்ன பண்ற? ஏ வந்து பி வந்து 27 தடவை தவறுதான். அப்ப 27 தடவை தவறுதுன்னா அப்ப 27 தடவை சுட்டிருப்பாரு. ஏன்னா 2ல 1 தான் கரெக்டா இருக்கும், 1 தவறாகும். ஓகேவா? அப்ப 27 வந்து தவறு விட்டார்னா 27 வந்து சுட்டிருப்பாரு. அப்ப 27 பிளஸ் 27 அப்ப எவ்வளவு வரும்? 54. அப்ப 54 முறை மொத்தமா சுட்டிருப்பாரு. அப்ப அந்த 54ல 27 கரெக்டா பறவை கொண்டிருப்பாரு, 27 வந்து தவறு இருக்கும். ஓகேங்களா? இதான கான்செப்ட். இப்ப இதே இது ஏக்கு வரும். அதாவது 3 பங்கு தான் 54. அப்ப 3 பங்கு 54னா ஒரு பங்கு எவ்வளவு வரும்? ஒரு பங்கு எவ்வளவு? 18. அப்ப ஒரு பங்கு 18னா இப்ப ஏ வந்து எவ்வளவு? 5 பங்கு இருக்கா? அப்ப 18 5 பங்குல வரும் 90. ஓகேவா? அப்ப மொத்தம் 90 முறை இவர் சுடுவாரு. ஓகேவா? அப்ப என்ன பண்றாரு? இவர் 3க்கு 1 தானே சுடுவாரு. 3க்கு 1 தான் சுடுவாரு. அப்ப 90 இன்ட்டு 3க்கு 1. ஓகேவா? ஏன்னா ஏ வந்து எத்தனை பறவை சுடுவார்னு தான் கேட்கிறான். அப்ப 3க்கு 1. அப்ப 1 3 3 30 3 90. அப்ப எத்தனை பறவை சுட்டிருப்பாரு? 30 பறவையை சுட்டிருப்பாரு. ஆறு ஏ வந்து 30 பறவை வந்து சுட்டிருப்பாரு. எத்தனை வந்து மிஸ் பண்ணிருப்பாரு? 60 வந்து மிஸ் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் கீழே உள்ள வரிசையில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும்? ஓகேவா? இங்க ஒரு மேல ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, இங்க ஆன்சர் கேட்கலாம். ஓகேவா? கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. ஜி
டிஆர் பிஎம்பிடி45 அடுத்து என்னது ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் ஓகேவா ஸோ கேப் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப கண்டுபிடிக்கலாம் இப்ப ஜிடிஆர் எங்க இருக்கு ஜிடிஆர் ஓகேங்களா ஜி ஒரு எழுத்து விட்டுட்டு டி அடுத்து லாஸ்ட் எழுத்து போயிடுது ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு பிஎம்பியா பிஎம் முன்னாடி எழுத்து ஓகேங்களா இப்ப அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா T45 அப்ப T45 ஓகே அப்ப இங்க என்ன அது அப்படியே ஜியா அடுத்த எழுத்து பி அடுத்த எழுத்து டி ஓகே ஜி அடுத்து பி அடுத்து டி ஓகேவா ஜி பி டி அப்ப அடுத்து என்ன ஆகும் எம் அப்ப எம்ல ஒரு எழுத்து விட்டுட்டு என் ஓகே எம் ஒன்னு விட்டுட்டு என்னது என் அப்ப 5க்கு முன்னாடி என்ன வரும் கியூ அப்ப ஆன்சர் அது எம் என் கியூ ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா சார் அவங்களே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க அதை வைத்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் வரும் கண்டுபிடிக்க போறோம் அவ்வளவுதான் அடுத்து கீழ் கண்டவற்றுள் எது லீப் வருடம் அல்ல லீப் வருடம் அல்லன்னு என்ன பண்ணோம் நம்ம என்ன நினைப்போம் 4ஆல டிவைட் ஆச்சுன்னா லீப் வருடம் ஆகுனா லீப் வருடம் இல்ல அப்ப இங்க என்ன பார்த்தீங்கன்னா அனைத்து நம்பருமே உனக்கு என்ன ஆகும் 4ஆல வகுப்படும் அனைத்து நம்பருமே 4ஆல வகுப்படுது 4ஆல வகுப்படுதுன்னு பார்த்தா அனைத்து நம்பருமே 4ஆல வகுப்படுதுல ஆனா இங்க என்ன பண்ணா லாஸ்ட் 2 ஜீரோ வருதா லாஸ்ட் 2 ஜீரோ வந்தா நூற்றாண்டுப்பா ஓகேவா சாதாரண ஆண்டுனா 4ஆல வகுப்படும் அதாவது சாதாரண நம்பர் சொல்லல சாதாரண நம்பர் 4ஆல வகுப்படுது ஓகேவா நூற்றாண்டுகளை வந்துச்சுன்னா 400ஆல வகுப்படுதான்னு செக் பண்ணணும் 400ஆல வகுப்படணும் 400ஆல வகுப்பட்டாதான் அது நூற்றாண்டு லீப் ஆண்டு ஓகேங்களா இப்ப 800 வகுத்தல் 400 அடிக்க முடியுமா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ ஓராங்க 2 8 அடிக்க முடியுது அப்ப இது லீப் வருடம் இப்ப 1200 வகுத்தல் 400 2 ஜீரோக்கு 2 ஜீரோ ஓராங்க 3 இப்ப இதை அடிக்க முடியுது அடுத்து 2000 அப்ப 2000 வகுத்தல் 400 அப்ப 2 ஜீரோக்கு 2 ஜீரோ ஓராங்க 5 இதுவும் 400 அடிக்க முடியுது இப்ப 2100 400 டிவைட் பண்ணலாம் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ ஓராங்க 5 வரும் 21 அடிக்க முடியாது எனக்கு மீதி இங்க வருது மீதி எவ்வளவு ஒரு 1 வந்துருச்சுல ஓகே எனக்கு மீதி வரக்கூடாதுல மீதி வந்து என்னது லீப் ஆண்டு கிடையாது அப்ப 2100 என்னால் 400 டிவைட் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா நூற்றாண்டுகள் வந்துச்சுன்னா 400ஆல வகுப்பட்டான்னு செக் பண்ணணும் நம்ம வாட்டுக்கு எப்பயும் போல 4ஆல வகுப்பட்டா லீப் ஆண்டு தானே சார் அப்ப அனைத்து நம்பருமே லீப் ஆண்டா தான் வருது அப்ப ஆன்சர் வந்து கொஸ்டின்ல மிஸ்டேக் பண்ணி போய் நினைச்சிடக்கூடாது நூற்றாண்டுல கேட்டாங்கன்னா 400 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும் ஓகே அப்ப ஆன்சர் எது வரும் 2100 தான் லீப் வருடம் கிடையாது அடுத்து ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்றுக்கொன்று இணையும் சோ ஒன்றுக்கொன்று இணையும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஒன்று மேற் பொருந்தும் ஒன்றோடு ஒன்று மேற் பொருந்தும் அப்படின்னு கேட்கலாம் இல்ல அப்படின்னா ஒரே திசையில இருக்கும் ஓகே எப்படினாலும் கொஸ்டின் ஒன்றுக்கொன்று இணையமானாலும் சரி மேற் பொருந்தாலும் சரி ஒரே திசைனாலும் சரி ஒரு நாளைக்கு அப்படின்னா 22 முறை இணையும் எத்தனை முறை 22 முறை ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம் ஒரு நாள்ல எத்தனை முறை கடிகார முட்கள் எதிரெதிர் திசையில இருக்கும் எதிரெதிர் திசையில இருக்கும் கேட்டாலும் சரி நேர்கோணத்தை ஏற்படுத்தும் கேட்டாலும் சரி எதிரெதிர் திசைன்னு கேட்டாலும் சரி நேர்கோணத்தை ஏற்படுத்தும் கேட்டாலும் சரி என்ன வரும் இதுக்கும் 22 முறை தான் ஓகேங்களா மேற்பொருந்தும் ஒரே திசை அப்படின்னாலும் 22 எதிரெதிர் திசை நேர்கோணத்தை ஏற்படுத்தினாலும் 22 தான் ஓகேங்களா இது இல்லாம செங்கோணத்தை ஏற்படுத்தும் இந்த எத்தனை முறை செங்கோணத்தை ஏற்படுத்தும் கேட்டா மட்டும் எத்தனை முறை 44 முறை இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா செங்கோணத்தை ஏற்படுத்தும் கேட்டா மட்டும் 44 முறை மத்த எப்படி கொஸ்டின்ல எத்தனை முறை தான் வரும் 22 முறை தான் ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஓகேவா ஸோ இந்த சீரியஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேவையோட உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் பயன்பெறட்டும் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு மட்டும் போயிருங்க ஸோ லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி